ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னால் லைவ் மார்க்கெட் அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சென்ட் பண்ணதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரைம் குரூப்பாக இருந்தால் கூட அது வந்து காப்பி ட்ரேடிங் பண்ணால் அது பலன் இல்லாமல் போகும். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம அப்ப சைடுக்கான வியூவோ டவுன் சைடுக்கான வியூவோ பிளான் பண்ணோம் அப்படின்னா நாம் அதில் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஸோ நம்ம சொந்தமாக நமக்கு எது கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்போ தான் நமக்கு தெளிவாக கற்றுக்கிட்டு நம்ம மேலே போக முடியுமே தவிர 3வது ஒரு நம்பர் சொல்லி நம்ம ஸ்டாண்டர்ட் நிற்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம லைவ் மார்க்கெட்ஸ் அப்டேட் இன்றைக்கி நான் சென்ட் பண்ணல. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் குரூப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் காலையில் ஒரு ஸ்டாக்ஸோட வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். இங்கே என்ன அப்படின்னா இதில் சின்ன மிஸ்டேக்ஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லெவல் நம்ம கிட்டத்தட்ட 692 அந்த ரேஞ்சுக்கு ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தது. ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு இந்த இடத்துல ஆனால் ப்ரைஸ் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் எது வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதாவது 693 692 90 இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ப்ரைஸ் போயிருக்குது. ஸோ இன்னும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அப்போ என்ன ஆனால் நம்மளோட லோ லெவல் எஸ்எல் போட்டிருப்போம். அந்த எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் இல்லை இன்னொரு டார்கெட் வரணும் அப்படின்னா ப்ரைஸ் ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் பிரேக் டவுன் 2வது லெவலில் வந்திருக்கும். இப்போ என்னென்னா எல்லா நாளும் 2 டார்கெட்டை ரீச் ஆகுது. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது 2வது டார்கெட் ரீச் ஆகுது. என்ன பண்ணுங்க, ப்ரைஸ் ஸ்டில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அவனை ப்ரைஸ் நல்லா கடகடன்னு மேலே மூவ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 712 715 அந்த டைமில் ப்ரைஸு அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக கீழே வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ப்ரைஸு ஆப்போசிட்டாக மேலே மூவ் ஆகுதுன்னா டக்குன்னு இமீடியட்டாக எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா தப்பு இல்லையே. ஓகே, ஸோ அதனால் தான் இன்றைக்கி லைவ் மார்ட் ஸ்க்ரீனை என்ன 2 குரூப்லேயும் ஷேர் பண்ணல. ஓகே, இதுவும் தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம எல்லா நாளும் நம்ம 100% கண்டிப்பாக கிடையாது. ஒரு 20% நம்ம ஃபெயில் ஆகும் பட்சத்தில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வரணும். ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அகைன் இன்னொரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஷார்ட்னு இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, அகைன் மேலே கீழே வந்துடுறேன். அகைன் பிரேக் டவுன் இங்கே மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் மூவ் ஆகும். நம்ம வழியை பொறுத்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு இன்னும் போகும், இல்லை கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ற மாதிரிலே இருக்காதிங்க. ஓகே, ஸோ அதான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணல. பிட்காயின் கூட நம்ம நல்ல மூவ் கேட்ச் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சூப்பரான ஒரு பிரேக் அவுட். ஓகே, இங்கேருந்து பிரேக் அவுட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டில் ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூவ் பண்ணுச்சு, அதே மாதிரி இந்த ஈவினிங் டைம்லேயும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டா பெட்டராக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்குது. மேபி என்னுடைய பிரகாரம் இதுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மண்டேலேருந்தோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேருந்தோ இந்த ஈவினிங் அப்டேட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ், இந்த வீடியோக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்றைக்கோடைய மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாங்களே, உண்மையிலே ப்ராஃபிட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு. இல்லை நம்ம அப்டேட் எந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லையா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவது ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே சைடு அப்பர் சைடு க்ளோசிங் கொடுத்தா அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ப்ரைஸு க்ளோசிங் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புல் பேக்கில் என்ட்ரி, ஒரு அப் சைடுக்கான என்ட்ரி, ப்ரீவியஸ் ஐயை நம்ம டார்கெட் எடுத்து இங்கே ஒரு எக்ஸிட். ஸோ இந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ண இருக்க முடியுமா அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம புல் பேக்காக வெயிட்டிங்கே கிடையாது. ஏன்னா கண்டினியூ பேக் டு பேக் க்ரீன் கலர் கேனில் போய் தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ ப்ரைஸ் சின்ன கரெக்ஷன் அகைன் பிரேக் அவுட் தான் நம்ம என்ட்ரிக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமே தவிர கண்டினியூ க்ரீன் போய் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தால் இந்த சேலில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியுமா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்க மாட்டேன். நான் மற்ற ட்ரேடர் பற்றி சொல்ல வரல. நிறைய ட்ரேட் எடுக்கிறாங்க. இந்த இப்போது நார்த்லலாம் பார்த்திங்கன்னா 5MA ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, தெரியலையா. ஸோ 5MA ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க இந்த செட்டப்பை ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணியிருக்கலாம். நான் அதை சொல்ல வரலான்னு, அது அவங்களுடைய செட்டப் அது. ஆனால் நானாக இருந்தால் இந்த ப்ராஃபிட்டை நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய வேறுனா ட்ரெண்டு கூட கொஞ்சம் போகிறதுனால அந்த ட்ரேடிங்கை நான் எடுக்க மாட்டேன் நான். ஓகே, சரி, இப்போது நிஃப்டி 50ல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குது. இது நெக்ஸ்ட் அப்டேட் நாளைக்கு என்ன மாதிரி ஆகுன்றதை நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போது இந்த வீடியோவில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போனால் இப்போ இந்த அப்டேட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. மார்க்கெட் கேப் அப்பாமா கேப் டவுன்மா எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் என்ன சண்டே ஈவினிங் அல்லது மண்டே காலையில் உங்களுக்கு அந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன். இப்போது ரன்னிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸையும் நம்ம க்ரூட் ஆயில் பற்றியும் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் தான் கேட்டிருந்தாங்க, இருங்க. க்ரூடு M6 ஃபியூச்சரில் கணக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவர்லி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 மணி ஆகுது. 8:30 மணியில் ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒரு 30 மினிட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்மால் டைம் 50 மினிட்ஸு
ஸோ 15 மினிட்ஸ் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி வரலும் மார்க்கெட்டு பெருசாக ஒன்றும் ஒரு ரன்னிங் மாதிரி கொடுக்கல, ஒரு ட்ரெண்ட் மாதிரி மேலே மூவ் ஆகலை, அப் அண்ட் டவுன் எதுவும் மூவ் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அது மீன் நீங்கள் ஒரு ரேஞ்ச் இந்த மாதிரின்னு சொல்லலாம் நீங்கள். அப்போது இந்த இடத்துல நாம் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்ட் எங்கே இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்டில் சின்னதாக குட்டி கரெக்ஷன் வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்குது. அப்போது இதில் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், அகைன் ஒரு பிரேக் டவுன் நடந்துச்சு அப்படின்னா இந்த மேலே வந்து எஸ்எல் போட்டு நம்ம இந்த லோவை டார்கெட்டாக வச்சு நம்ம வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ட்ரடேக்காக இன்றைக்கி நம்ம 2ஆம் தேதிக்கான சூழ்நிலை நான் சொல்கிறது நான். இது பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி போனால் நம்ம தூரம் எவ்வளோ போகும் மேலே போகும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம இன்ட்ரடேக்காக சின்னதாக ஒரு வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸு நமக்கு வந்து ஒரு லோ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிறதுனால நம்ம அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த லோவை நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம பிளான் பண்ணலாம். இதில் பிரேக் அவுட் கொடுத்தா வெயிட் பண்ணுங்கள். அதில் அப்பர் சைட்லாம் பை என்னோட பிளான் வந்து பை சைடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்த மேலே வந்து போகும் அப்படின்றது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நான் இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் விருப்பம் இல்லை. ஸோ நான் என்னோடய பிளான் டவுன் சைடுக்கான பிளான் தான் என்னோடய பிளானில் இருக்குது க்ரூட் ஆயில் பொறுத்தவரைலாம். அப்போ நேச்சுரல் கேஸ் பொறுத்தவரை என்ன சார் இருக்குன்னா, நேச்சுரல் கேஸில் மேபி லிட்டில் பிட் ஒரு பாசிட்டிவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்த்துலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே, நல்லா ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. இது 15 மினிட்ஸ் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரேக் அவுட் நல்லா ஆயிருக்குது. இந்த பிரேக் அவுட் மிஸ் பண்ணியாச்சு, நம்ம சார்ட் மூவ் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் பண்ண முடியாது இடத்துல நம்ம. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா வந்து இன்னொரு அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் இந்த தூரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் நம்ம பெரிய டைமில் போய் பார்த்துட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டே டைம் ஃப்ரேம் எங்கே வருதுன்னு ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி பார்த்துக்கலாம். இல்லை டே டைம் இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேபி அந்த ப்ரைஸ் அந்த டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதனால் என்னோட வியூனா ஒரு அப் சைடுக்கான பிளானில் தான் இன்னும் ஸ்டில் நான் இருக்கேன். இன்னும் ப்ரைஸ் ரிவர்ஸ்க்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ரைஸு ஓகே 5 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நேச்சுரல் கேஸோட என்னோட வியூவில் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரைஸு இன்னும் நேச்சுரல் கேஸை ஒரு அப் சைடுக்கான மூவ் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் நீங்கள் நேச்சுரல் கேஸில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு சேனலுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ அதை சார்ந்ததாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்ஸ் லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த டாப்பிக்கில் போடலாம் அப்படின்ட்டு வீடியோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் தருவீங்க. நிறைய பேர் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த எனக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிலேருந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எந்த ப்ரீமியம் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல சார் எங்களுக்கு. பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருந்து என்னோடய ப்ரைஸ் ஏற மாட்டேங்குது, எந்த அட் மணி இந்த மணி அவுட் ஆஃப் த மணி சொல்கிறாங்க, இதை பற்றி ஒரு டாபிக் பற்றி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர். அதுக்கப்புறம் இந்த ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட்லாம் சொல்கிறீங்களே சார், எவ்வளோ தூரம் வந்தால் மேலே போகும், எவ்வளோ தூரம் போகும், இதை கணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு இன் ஃபியூச்சரில் நம்ம இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அந்த வீடியோ போடலான்னு மறக்காமல் அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும் உங்களுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.